என்னோட அமேசான்யவங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தேயாங்கோட மிட் நைட் கலர் பார்ட் 6 தாண்ட பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால நான் வந்து ஃபுல் ஸ்டோரியுமே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாயராக ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு வந்து லைக் மிட் நைட்டில் நீங்கள் வந்து போயிருப்பீங்க நிறைய தடங்கள்லாம் தாண்டி. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருந்திருக்கும். ஸோ பயத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு நடந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைம் அங்கே வந்து ஏதோ ஒரு மர்டர் நடந்திருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிருப்பா. ஸோ மறுநாள் நாள் காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது டிவியில் மர்டர் பற்றி ஓடிட்டுருக்கு. லைக் நீங்கள் தான் கொலையாளின்ற மாதிரியே வந்து அங்கே ப்ரிட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை பார்த்து முடிக்கும் போது போலீஸுமே வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கேஸஸ் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதில் நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ யார் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ கேஸ் இப்படியே போயிட்டுருக்கும் போது இங்கே நம்ம தேவங்க பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த கொலையை செத்து போனவங்களுக்கு போயிட்டு சடங்கு பண்ணுறது, தென் யாரோ ஒரு வயசானவருக்கு காசு கொடுக்குறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் மின்னுக்கு ஒரு மாதிரி சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கும். ஸோ இங்கே உங்களோட காய் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்க அம்மாவுக்காக கஷ்டப்பட்டு ஆஞ்சி ஓஞ்சி உங்களை வந்து வெளியே எடுக்கிறதுக்காக வாதாடி இருந்திருப்பார். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொலை பண்ணதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடச்சிருக்காது. லைக் சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே இருந்திருக்காது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க, எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்கன்ற எல்லாத்துக்குமான எவிடன்ஸ் மட்டுமே கரெக்டாக கிளியராக இருந்திருக்கும். ஸோ கொலை நடந்த இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாததுனால நீங்கள் நிரபராதின்ற மாதிரி வந்து இங்கே வந்து வாதாடிந்திருப்பார் உங்கள் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லாயர் மாயா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்படியாவது உங்களை உள்ளே தள்ளணும், இந்த கேஸை முடிய விடக்கூடாதுன்றதுக்காக உங்கள் கூட அரெஸ்ட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு மேலே கேஸை திருப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அவளுமே வந்து எதுவுமே பேசியிருந்திருக்க மாட்டான், நான் பண்ணல எதுவுமே அப்படி கூட எந்த வார்த்தையுமே வந்து ஆப்போசிட்டாக பேசியிருந்திருக்க மாட்டான். ஸோ உங்களுக்கு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பெயிலுமே கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு தான் இப்போ வந்து கொலையாளியாக உள்ளே மாட்டிக்கிட்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸை எப்படியாவது விசாரிக்கணும், இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவில் இருந்திருப்பீங்க. இங்கே காய்க்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். ஏன்னா அவர் விசாரித்தது வரைக்குமே உங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த எவிடன்ஸுமே அவருக்கு கிடச்சிருக்காது. பட் அந்த இன்ஸ்பெக்டர் மின்னு தான் எல்லாத்தையுமே விசாரித்து காய்கிட்ட கொடுத்து உங்களுக்கு பெயில் முதல் கொண்டு அவர் தான் எல்லாமே பண்ணியிருப்பார். ஸோ அவர் ஏன் அதை பண்ணணும், யார் அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட்மே இருந்திருக்கும். ஸோ இங்கே தேயாங்குமே சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு காசு கொடுத்து இங்கே வந்து நிறைய வேலைகளை பார்த்துருந்துருப்பார். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா தேயாங்கோட எக்ஸ் ஒய்ஃப் ஜாரா ஒரு ஆக்டர் அவங்க வந்திருந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா வந்து அந்த இறந்து போன பொண்ணோட சமாதிக்கு போயிட்டு ஃப்ளவர் வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை பார்த்துருந்துருப்பாங்க. இதை வந்து தேயாங் வந்து காசு கொடுத்தாரு இல்லையா, அந்த தாத்தா வந்து அதை வந்து வேவ் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சஸ்பிஷனான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து மின்கிட்ட மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. அவள் எங்கே இருந்தா, அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்ட மின்னு உடனே போய்ட்டு நீங்கள் இருந்த அந்த செல்லை போய் பார்த்துருந்துருப்பாரு. ஸோ அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் ஷாக் ஆகிட்டு அதை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருந்துருப்பாரு. ஸோ இதுதான் வந்து முன்னாடி இந்த எபிசோட்ஸில் நடந்திருக்கும். நான் பெட்டாக சொல்லியிருக்கேன். யாராவது பார்க்காம ஸ்ட்ரைட்டாக இந்த எபிசோட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா முன்னாடி இருக்க எபிசோட்ஸை போய் பார்த்துட்டு வாங்கடா. அப்போ தான் வந்து ஸ்டோரி புரியும். பிகாஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சஸ்பிஷன் நிறைய வந்து இதில் புரியாத சில புதிர் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி எபிசோட் பார்த்தா மட்டும்தான் இது புரியும். ஸோ அதனால் வந்து பேக்கில் இருக்க எல்லா எபிசோட்ஸும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்கு உள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் ஒரு வழியாக நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ இங்கே உங்கள் மம்மி அப்படியே தேம்பி அழுகுறாங்க. ஏன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்கள் பேர் புகழ் ரெப்புடேஷன் எல்லாமே போயிடுச்சு. ஒரு அரஸ்தான பொண்ணுன்னா எல்லாம் எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் கொலையே பண்ணலைன்னா கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ பக்கத்தில் அக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி அரசர் பர்சலாக பேசுவாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ நிறைய உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, அதுவே அவங்களுக்கு போதும். பட் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு உள்ள மாட்டிக்கிட்டாளா, ஸோ அதை நினச்சி உங்கள் அம்மா புலம்பி தள்ளுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் அம்மா, நீ கவலைப்படாதம்மா, நான் அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுவேன். நான் கொலை பண்ணலை, உனக்கு தெரியும்ல, அவளும் பண்ணலைம்மா, எனக்கு அது நல்லா தெரியும். ஸோ நீ கவலைப்படாதம்மா, நான் எப்படியாவது அவளை ஏதாவது பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவேன். நான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க கூட தேவையில்லம்மா, அவள் எங்கே இருந்தான்னு ஒரு க்ளூ கிடச்சிட்டா போதும். அதை வச்சு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் வெளியே வந்த முடியும். அது நான் ஏதாவது பண்ணுவேன். நீ தயவு செஞ்சு இப்படி அழாதம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை வந்து கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் காயுமே உங்கள் கூட வந்திருப்பாரு. அந்த மனுஷனுக்கு இன்னமும் அந்த மினி ஏன் அப்படி பண்ணார், லைக் அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, உங்களை ஏன் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் எதுக்கு உங்ககிட்டயும் வந்து கொலை பண்ணால் சொல்லிடு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுக்கு சொல்லணும் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி லைக் ஒரு என்ன இருந்தாலும் இந்த கேஸை முடிக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை கொடுக்காமலே முடிச்சிருந்துருக்கலாம். பட் ஏன் அப்படி பண்ணுறாரு, ஒருவேளை நேர்மையானவராக இருந்தாலும் ஏன் அப்புறம் உங்ககிட்டயும் வந்து நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஸோ அவர் அப்படியே மாறி நின்றுட்டுருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஜெயிலுக்கு போன அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை வந்து உங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. லைக் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே. ஸோ இந்த மாதிரி ஜெயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் லாயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபயர் லெட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பார்த்ததும் உங்களுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு காரணம் கண்டிப்பாக மாயாவை தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட அப்பாவோட ஆஃபீஸில் தான் நான் ஒர்க் பண்ணுறீங்க, அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு அவள் தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தான் கொலையாளின்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வந்து தெரியாமல் லைக் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ரிலீஸ் ஆன உடனே ஒரு கமிட்டி மாதிரி வச்சு உங்களுக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ வந்து அன்சப்போர்ட் அந்த மாதிரி ஓட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை வேலையை விட்டு தூக்கணுமா வேணாமான்னு வந்து டெசிஷன் எடுக்கணும். பட் இது எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு டேரெக்டாக ஃபயர் லெட்டர் வந்திருக்குன்னா அப்போ எல்லாருமே உங்களை அன்சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கு யார் காரணமாக இருப்பான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் இது நீங்கள் எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக மாயா இந்த மாதிரி பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, அந்த லெட்டரை அப்படியே அமைதியாக தூக்கி வீசிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறீங்க ரெஸ்ட் ரூமுக்கு, லைக் குளிக்கிறதுக்காக போகிறீங்க. பிகாஸ் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்திருக்கீங்க இல்லையா, அந்த வாடை உங்களுக்கு சத்தியமாக முடியல. அப்படியே உங்களுக்கு போயிட்டு என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பாத்ரூம் போயிட்டீங்க. ஸோ இங்கே காயமே வந்து உங்கள் அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் ரெஸ்ட் ரூமில் அப்படியே ஷவரை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஷவருக்கு அடியிலே நிற்கிறீங்க. லைக் ட்ரெஸ் எதுவுமே அன்ட்ரெஸ் பண்ணவே இல்லை, ஷவரை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு மன விருத்தியில் போயிட்டு நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. தண்ணி பாட்டு உங்கள் தலையில் அப்படியே பொதன்னு ஊற்றுது. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க அன்றைக்கி என்ன தான் நடந்திருக்கும். அன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், அன்றைக்கி என்ன நடந்திருக்கும். என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவர் ஒர்க் கொடுத்துருந்தாரு, நான் அந்த ஆஃபீஸ்லேயே நைட்டு முழுக்க இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்தப்போ ரோடு காலியாக இருந்துச்சு, நான் ஏன்னா பஸ்ஸுமே காலியாக இருந்தது. அது நைட் டைம்ன்றதுனால பஸ் காலியாக இருக்குதுன்னு நான் நினச்சேன். ரூட்டை மாற்றி விட்டுருக்காங்க. நான் போன அந்த ஃபோன் பூத், அதுக்கப்புறம் நான் போன அந்த ரோடு, அங்கே கேட்ட விசில் சத்தம், ஃபுட் பிரிண்ட்ஸ். அப்புறம் அவள் எப்படி அங்கே அந்த டைமுக்கு கரெக்டாக ஸ்கூட்டியில் வந்தா. நான் அவளுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு தான் வர சொன்னேன். வந்திருந்தா அவள் பஸ் ஸ்டாப் தான் வந்திருக்கணும். அங்கேருந்து வேணால் தேடிக்கிட்டு ஸ்ட்ரெயிட் ரூட்டில் தான் போயிருக்கணும். நான் போன குறுக்கு சந்தில் அவள் எப்படி வந்தா. அதுக்கப்புறம் நானும் அவளும் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு தான் வந்தோம். நாங்கள் வர சொல்ல வீடு லாக் ஆகிருந்துச்சு. அவள் ஓப்பன் பண்ணா. ஆனால் என் வீட்டுக்கு போகாமல் எதுக்கு ரியா அவள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தா. அவள் வீட்டுக்கு முன்னாடி தானே என் வீடு இருக்கு, அங்கே போகாமல் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் மார்னிங் நான் அந்த கில்லரை பற்றி அவட்ட கேட்கல, ஜஸ்ட் அந்த விசில் சத்தம் அது எப்படி ரியா வீட்டுக்கு வந்துச்சு, எப்படி வந்திருக்கோம்.
நான் அவகிட்ட அதை பற்றி சொன்ன உடனே அவ ஏன் அதை அந்த கில்லர் கூட கனெக்ட் பண்ணணும்? என்னவா இருக்கும்? கரெக்டாக எப்படி போலீஸ் எங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க? எல்லா சிசிடிவி எதுலேயுமே இன்னுமே கிடைக்கல. எல்லாத்துலேயுமே நான் என்னோட முடிஞ்சிருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை தாண்டி அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த பூத், நான் கால் பேசின அடுத்த செகண்ட் அந்த பூத்தோட கேமரா உடஞ்சிருக்கு. நான் போன ஸ்ட்ரீட்டோட கேமரா எல்லாமே எப்படி எப்படி அதை என்ன யாரோ 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 எங்களை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. அது எப்படி நான் நான் இருந்த வரைக்கும் மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைன்னா யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதில் ஏதோ தப்பு இருக்குது. நிச்சயம் ஏதோ கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இது தப்பு பெருசாக இருக்குது. ஒரு நிமிஷம் இரு. அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்போ கூட்டத்தில் ஒருத்தன் மட்டும் வித்தியாசமாக என்னை பார்த்தான். ஞாபகம் இருக்கு? பிளாக் ஹுட்டி, அவனே தான். அன்றைக்கி எல்லாருமே பார்த்துட்ருக்கும்போது அவன் மட்டும் வித்தியாசமாக பார்த்தான். வழக்கமாக ஒருத்தவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறத நம்ம கண்ணால் பார்க்குறோன்னா ஒன்று நார்மலான மனுஷங்களாக இருந்தால், லைக் தெரியாதவங்க அக்கம் பக்கம் அப்படின்னு இருந்தால் புரளி தான் பேசுவாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால், சொந்தக்காரங்களாக இருந்தால், இல்லை வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அழுவாங்க. மற்றவங்க யாராவது இருந்தால் ரோட்டில் போகிறவங்க என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் அவன் மட்டும் வித்தியாசமாக சிரித்தான். அவன் என்னை பார்த்து சிரித்தான். அப்படின்னா ஒன்று அவன் கில்லர், இல்லைன்னா என்னை மாட்டி வெட்டுவேன். இது ரெண்டில் யாரோ ஒருத்தன் தான் அவன். என்னை மாட்டி விட்டவனாக இருந்தால் கண்டிப்பாக அவன் என்னை தேடுவான். ஏன்னா நான் வெளியே வந்துட்டேன். கில்லராக இருந்தால் என்ன பண்ணுவான்? என்ன யோசிச்சுட்ருக்க வயன்? நீ நிறுத்த யோசிக்காத வயன், ஸ்டாப். இல்லை, நீ நினைக்கிறது ஒருவேளை தப்பாக இருந்தா, ஒருவேளை அவன் கில்லரும் இல்லை, உன்னை மாட்டி விட்டவனும் இல்லாமல் இருந்தா, வேறு யாரோ ஒருத்தனாக இருந்தா, அவன் சிரிக்காமல் இருந்தா, நீ தப்பாக பார்த்துருந்தா, இல்லை இது எல்லாமே எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயமா இருந்தா, உண்மையாகவே ரியா கொலை பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்து நின்றுருக்கீங்க. இங்கே வெளியே உங்கள் அம்மா, வயனா கதவு தர வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கதவை தட்டுறாங்க. நீங்கள் என்னம்மா சீக்கிரம் குளிச்சுட்டு வாடி, எவ்வளோ நேரம் இருக்குது பாத்ரூம்குள்ளே, வெளியே வா, சாப்பிடு ஃபஸ்ட்டு. இந்த வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிக்கலை, குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் கழித்து பொண்ணை பார்த்துருக்காங்க இல்லையா, எப்படி இருக்கும் ஒரு அம்மாவுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கில் அவங்க நிறைய சமைச்செல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் காய் இன்னமும் இங்கே தான் இருக்கார். ஸோ அதனால் 2 பேருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ 3 பேருமே அப்படியே வந்து எதுவுமே பேசிக்கலை, அமைதியாக வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எங்கள் காய்க்கு நல்லா தெரியுது உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன், வயன் நீ கவலைப்படாத, நான் ஏதாவது பண்ணுறேன், நம்ம இதை பற்றி விசாரித்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடச்சா போதும், அவளை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜஸ்ட் இந்த கேஸ்க்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம நிரூபிச்சிட்டோம்னா எல்லாமே ஓவர். அதுக்கப்புறம் அந்த கில்லர் அவங்க பார்த்துப்பாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காய் சொல்கிறாரு. நீங்களும் ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தேவாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா, லைக் அவர் பாட்டு உட்காந்து அவரோட லேப்டாப்பில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. வீட்டில் தான் இருக்கார் மனுஷன் இன்றைக்கி, இன்னும் வந்து ஒர்க் போல் இருக்குது. ஸோ அவர் பாட்டு பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு ஏதோ. ஸோ அப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெயில் மாதிரி வருது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. லைக் யாரோ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மெயிலில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த கேஸில் அரெஸ்ட் ஆன வயன் வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க பாஸ். ஆனால் செகண்ட் விக்டிம் ரியா வந்து அவங்க தான் கொலையே பண்ண மாதிரி இப்போ அசியூம் ஆயிருக்கு. ஸோ அவங்கள சென்ட்ரலில் இருக்க ஜெயிலில் வச்சுருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வரும்பொழுது மீடியா வந்து இது கொஞ்சம் பெரிய கேஸ்னால ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில ஃபோட்டோஸை வந்து இவர் எடுத்திருக்காரா இல்லை மீடியாவோட ஃபோட்டோவா தெரியல. லைக் மெயில் சென்ட் பண்ணவங்க எடுத்த ஃபோட்டோவா இல்லை மீடியாவோட ஃபோட்டோவா தெரியல. பட் ஆனால் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் இங்கே வந்து அப்படியே வெளியே உங்கள் லாயர் காய் கூட வர்றது, தென் மாயா எதிர்க்க வந்தது, அண்ட் அங்கே அந்த மீன் உங்ககிட்ட லைட்டாக ஏதோ பேசியிருந்துருப்பார் இல்லையா, அதை வந்து சும்மா கிளிப் மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தேவங்க அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு குடுகுடுன்னு எழுந்து அவங்க அம்மாட்ட போகிறாரு. ஸோ இங்கே அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஏதோ வந்து சமைச்சிட்ருக்காங்க போல், லைக் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அவங்க அம்மாட்ட போட்டு, அம்மா என்னடா என்னாச்சு, ஏன்டா அப்படி ஓடி வர? அம்மா அது வந்து ஆமாம்மா, நீ கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டியா? என்னடா சொல்கிற, கல்யாணமா? யார் கல்யாணம்? மா என்ன விளாடுறியா, நீ என்ன சொன்ன? ஓ அதுவாடா, அவங்க இப்போ அது வேணுமா என்ன? அது வேண்டாமேடா, நான் வேறு பொண்ணு பார்க்குறேன். ஆமாம், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை சீக்கிரம் பண்ண பாரு. எனக்கு ரொம்ப டைம் கிடையாதுமா, ஒர்க் நிறைய இருக்குது. வர இன்னும் ஒரு 2 monthஸில் பாரிஸ் வேறு போகணும். ஸோ அதனால் சீக்கிரம் பண்ணுமா, ஒரு 10 daysக்குள்ளே பண்ணிவிடு. டேய் என்னடா நினச்சிட்ருக்க, 10 daysக்குள்ளே பண்ணவா? நீ அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறது நான் இன்னும் யோசிக்கணும். இதில் 10 daysக்குள்ளே கல்யாணம் பண்ணனா கல்யாணம் வேணாடா. ஓ சினிமா அது கூட பாரு, எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏதோ மேகி நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி 10 daysயில் பண்ணான். போடா வேலையை பார்த்துட்டு. மா இது பாரு, நான் சொன்னது தான், 10 நாளில் சீக்கிரம் ஏதாவது பண்ணு சரியா? சரி நான் ஆஃபீஸ் போகிறேன். டே இருடா, சாப்பிட்டு போ. இல்லைம்மா வேண்டாம், நான் போய் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் சரியா, பாய்மா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த மனுஷன் கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே அவங்க அம்மா 10 நாள்லையா, அதுவும் அந்த பொண்ணா, அது எப்படி இப்போ நான் போய் எப்படி கேட்பேன்? ஐயோ இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவன் கேட்டதை மட்டும் செய்யலைன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவான். எப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்திங்கன்னா பேக் டு த ஒர்க்கு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு அவங்க வேலையை மறுபடியும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மின் வந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. லைக் வந்து வேறு ஏதோ ஒரு கேஸஸ், போலீஸ்னால் நிறைய கேஸ் இருக்கும்ல, ஒரே கேஸை உட்காந்து உரட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ வேறு ஏதோ ஒரு சின்ன கேஸு, அதோட வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து ஓகே நான் போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷனும் அவரோட அசிஸ்டண்ட் 2 பேருமே பார்த்திங்கன்னா அப்படி ரவுண்ட்ஸ் போகிறோன்னு வெளியே போயிட்டாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அந்த மாதிரி ஒரு டைமு. போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கம் போல் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. லைக் 2-3 கேஸஸை விசாரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பையன் லைக் வந்து நல்லா ஹுட்டீஸ் தான் போட்டிருக்கான், ஃபேஸ் அந்தளவுக்கு எதுவுமே தெரில. பிளாக் கலரில் ஒரு ஹுட்டி போட்டு கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு லைக் வந்து பைக் வந்து எப்படின்னா இந்த பைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பைக்கர்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்கள்ல, அந்த பைக்குக்கு பேர் தெரில எனக்கு, அந்த பைக்கில் வந்திருக்கான். ஸோ ஹெல்மெட் அப்படியே கையில் வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அந்த பையன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியவே நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு கான்ஸ்டபிள் வந்து லைக் ஏதோ கடைக்கு போய்ட்டு ஏதோ வாங்கிட்டு வராரு போல் உள்ள. ஸோ அவர் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு சந்தேகமாக இருக்குது. திடீர்னு ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தா இது போலீஸ் நார்மலாகவே சந்தேகப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த கான்ஸ்டபிள், தம்பி யார் நீ, என்ன வேணும், எதுக்கு வெளியே நிற்கிற, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் உள்ளே போ, இல்லைன்னா கிளம்பு, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வேலை உனக்கு, யாரா நீ கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் பார்த்திங்கன்னா அவன் பக்கத்தில் வராரு. ஸோ அவன் டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரில, அவனோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி சின்னோண்டு பேக் மாதிரி வச்சுருந்துருப்பான். லைக் அந்த பேக்கை பொத்துன்னு அங்கே போட்டுட்டு கடன்னு பைக் எடுத்துகிட்டு அப்படியே சர்றன்னு கிளம்பிட்டான். அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஆளை காணோம்னு. ஸோ அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒன்றும் புரியல. டேய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்து கத்துறாரு. ஸோ அவர் கத்துறத பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே தானே இருக்குது. ஸோ அங்கே இருக்க 2-3 பேர் வந்திருப்பாங்க. தென் இன்னொரு கான்ஸ்டபிளும் வராரு. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்ஸ்டபிள் கேட்குறாரு. ஸோ அந்த கான்ஸ்டபிள் யாருன்னே தெரிலடா, யாரோ ஒருத்தன் பைக்கில் வந்தான், ஏன்டா இங்கே நிற்கிறான்னு கேட்டால் டக்குன்னு இந்த பையை தூக்கி போட்டு போயிட்டான். என்னடா சொல்கிற,
ஐயோ பாம்பு கேம் இருக்க போதுரா, தூக்கி தூர வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கத்துறாரு. இங்கே இந்த கான்ஸ்டபிள் சும்மா இரு, என்ன இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் பொறுமையாக திறந்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ளே வந்து லைக் ஒரு எப்படி சொன்னால் பென்ட்ரைவர்ஸ் 2-3 பென்ட்ரைவு, அப்புறம் ஒரு கேமரா, ஒரு பேப்பர், அதுதான் இருக்குது. அந்த பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா லைக் நல்லா சுருட்டி அதுக்கு இந்த இதுலாம் வைப்பாங்கள்ல, போஸ்ட் கார்டெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் இது அது எப்படி சொல்கிறது, அது பார்க்க மொய் கவர் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து லெட்டரை சொருகுவாங்க, அது பேர் தெரில, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேலே இருக்க அந்த கவர் லெட்டர் மேலே வந்து டு இன்ஸ்பெக்டர் மின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதுக்குள்ளே ஒரு ஒயிட் லெட்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அந்த கான்ஸ்டபிள் இது சாருக்கு வந்துருக்கு போலடா, இது என்னடா பண்ணலாம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்னொரு கான்ஸ்டபிளாக நம்ம பேசாமல் சாருக்கே ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மின்னுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அவரும் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. லைக் இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சோடனே கடன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மின்னும் அண்ட் தென் அவரோட அசிஸ்டண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. ஸோ இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே அந்த 2 கான்ஸ்டபிளையும் பிடிச்சி மின்னு சும்மா லெஃப்ட்டு ரைட்டுன்னு விளாசிட்டு இருக்காரு. லைக் என்ன இருக்குன்னு இன்னும் பார்க்கல அந்த மனுஷன். பட் ஆனால் அது எப்படியும் ஒருத்தன் தூக்கி போட்டு போகிற வரைக்கும் என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கையாமையான்னு கத்திட்டு இருக்காரு. இங்கே அந்த 2 கான்ஸ்டபிள்ஸும் அப்படியே பொறுமையாக திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே மின்னோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து பார்க்குறாரு பாருங்கள். அதில் ஒரு கேமரா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேமராவில் ஏதோ ஒரு வீடியோ வந்து இருக்குது. ஸோ சும்மா என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அதை ஆன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த வீடியோவில் இந்த இறந்து போன பொண்ணு அப்படி வந்து உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கா. லைக் அவளோட கழுத்தை வந்து அறுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கை அந்த நாடிக்கிட்ட அறுத்தா செத்து போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துல 2 கையிலையும் அறுத்துருக்காங்க. பிளட் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படியே மூச்சு இழுக்க விட மூலமாக ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டுருக்கா. அவளை சுற்றி ஒரே பிளட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, ஆனால் அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த விஷுவலில் தெரியுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷுவலில் அதே விசில் சத்தம் கேட்குது. அதை கேட்டோடனே அந்த கேமராவில் இருக்கிறத அந்த அசிஸ்டன்ட் பார்க்கும்போது அந்த சவுண்ட் வந்து வெளியே நல்லாவே கேட்கும். ஸோ அந்த விசில் சத்தம் கேட்டோடனே அந்த மின்னு வந்து அப்படியே திட்டுறதெல்லாம் விட்டுட்டார். அப்படியே டேரெக்டாக திரும்பி அவர் அசிஸ்டண்ட்டை தான் பார்க்குறாரு. அவர் அசிஸ்டண்ட்டுக்கு கண்ணெல்லாம் அப்படியே பெருசாக வியர்டாக இருக்குது. லைக் அந்த கேமராவை அப்படியே பேனு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அந்த கேமராவில் என்ன வந்துச்சுன்னு தெரில, அந்த அசிஸ்டண்ட் அப்படியே அந்த கேமராவை தூக்கி தொப்பால்னு வீசிட்டார் கீழே. அப்படியே வீசிட்டு அவருமே அங்கே டம்முன்னு கீழே விழுந்துட்டார். ஸோ இங்கே மின்னுக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஆச்சு, ஹலோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டண்ட்டை போயிட்டு அப்படியே தட்டுறாரு. அவர் அசிஸ்டண்ட் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு அவரோட மூளை. அப்படியே அமைதியாக வந்து அப்படியே எதையோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ மின்னு டக்குன்னு ஓடி போய் அந்த கேமராவில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்தால் அந்த கேமராவில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. லைக் ஃபுல்லாக எரைஸ் ஆகிட்டுருக்கு. அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருந்திருக்கும் போல், அதை ஒரு தடவை தான் ப்ளே பண்ண முடியும் போல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வீடியோ எதுவுமே இல்லை, எம்டி ட்ராஷாக இருக்குது அந்த கேமரா. ஸோ இங்கே மின்னுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த அசிஸ்டண்ட்டை உலுக்கிட்டே இருக்காரு. அந்த மனுஷனா அப்படியே பேய் அந்த மாதிரி இருந்து அவர் மயக்கமே போட்டு விழுந்துட்டார் பொத்துன்னு. ஸோ இங்கே மின்னுக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட சொல்லி லைக் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கே மின்னும் கூடவே போகிறாரு. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் நேரம் டைம் அப்படியே போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 அந்த மாதிரி இருக்கும் டைமு. ஒரு வழியாக அசிஸ்டண்ட் முடிச்சாச்சின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ மின்ன டக்குன்னு உள்ளே போய்ட்டு, டேய் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்குல்லடா, ஆர் யூ ஆல்ரைட், அர்ஜுன் நல்லா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. லைக் அந்த அசிஸ்டண்ட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன். நம்ம இனிமேல் அர்ஜுன் வச்சு கூப்பிட்டுக்கலாம். ஓகே, அர்ஜுன் வந்து மின்னோட அசிஸ்டண்ட். ஓகேவா, அவர் அப்படி சொல்கிறாரு. ஸோ அர்ஜுனும் சார் நல்லா இருக்கேன், நான் ஓகே தான் சார். டேய் என்னடா பார்த்து தொலைச்ச, அதில் பிசல் சத்தம் கிட்டுதுடா, அது அந்த கிணறோடது, என்னத்தை பார்த்த? சார் அதில் நான் என்ன பார்த்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வந்து இங்கே சொல்கிறான். லைக் இந்த மாதிரி இப்போ இறந்து போன அந்த பொண்ணு வந்து
கழுத்தை அறுத்துட்டு தென் கையும் அறுத்து வச்சுருக்காங்க. ப்ளீடிங்காக போயிட்டுருக்கா. ஒரு மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டு இருந்தா. பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம எங்கேருந்து பணத்தை எடுத்தோமோ அதே ஸ்பாட்டு தான். ஆனால் அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, யாருமே இல்லை அந்த ஃப்ரேமில். அவள் மட்டும்தான் தெரிஞ்சா. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு விசில் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அதில் ஓயன் நடந்து போனா. அவளை நான் பார்த்தேன். ஓயனா நடந்து போனா ரோட்டில். அப்புறம் அவளோட பின்னாடி யாரோ கத்தி எடுத்து குத்த வந்தாங்க. அவ்வளோதான். வீடியோவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுன் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயத்துலேயே சொல்லிகிட்ருக்காரு. லைக் கிளியராக சொல்கிறேன், என்ன இருந்திருக்கோன்னா அந்த பொண்ணு, இப்போ இறந்து போன அந்த பொண்ணு வந்து கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி அவர் மாதிரி உயிருக்கு துடிச்சிருந்துருப்பா. அந்த விஷுவல் அங்கே தெரியும் போது அதில் அவள் மட்டும் தான் இருக்கா, வேறு யாரும் இல்லை. அந்த கேமராவில் ஒரு விசில் சவுண்ட் வந்திருக்கும். திடீர்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஏதோ ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க. உங்கள் பின்னாடி யாரோ ஒருத்தங்க இந்த கை மட்டும்தான் வருது, கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்துற மாதிரி அந்த கை மட்டும் வருது. டக்குன்னு அந்த கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இருக்குது அதில் விஷுவல்ஸு. ஸோ அதை தான் இப்போ அர்ஜுன் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை கேட்டோடனே மின்னுக்கு இங்கே தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா சொல்கிற, சத்தியமாக சார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ மின்னுக்கும் அர்ஜுனுக்கு என்னன்னே தெரியல. ஸோ இப்போ அந்த பேக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா உடனே இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு குடுன்னு ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. ஸோ அங்கே வரதுக்கே ஒரு 2:45 அந்த மாதிரி ஒரு டைம் ஆகிருக்கும். ஸோ 2 பேரும் போகிறாங்க. இங்கே ஸ்டேஷனே அமைதியாக இருக்குது. லைக் என்ன நடந்துச்சுன்னு தெரில சொல்லிட்டு அந்த பேகை யாருமே தொடலை. அடுத்து என்ன இருக்கோ ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பேகு வந்து மின்னோட சேரில் இருக்குது. எல்லாருமே அப்படியே அந்த பேகை விட்டு தள்ளியே நிற்கிறாங்க. ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கும், அவர் என்னத்தை பார்த்துட்டு இப்படி மயக்க போட்டு விழுற அளவுக்கு அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க. இங்கே ஒரு வழியாக மின்னும் வந்திருப்பார். தென் வந்து அர்ஜுனும் வந்தாச்சு. ஸோ அந்த பேக்குள்ளே என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இன்னும் ஒரு 2 பென் டிரைவர் தென் ஒரு லெட்ரு அந்த வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாங்க. பட் உள்ளே ஒரு மாதிரி படன்னு இருக்குது எல்லாருக்கும். என்ன இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மின்னு தான் அந்த லெட்டரை பார்க்குறாரு. ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, என்ன மின்னு எப்படி இருக்க, என்னை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுற போல். பட் இட்ஸ் ஓகே, நீ என்ன நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வீடியோ பார்த்துருப்ப, பயந்துட்டியா? ஐயோ, நீ பார்த்தியானே தெரியலையாத. நான் பார்த்தவங்க உன்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த வீடியோவை ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கேமரா டம்மி தான். அது எது அமௌண்ட்டை கொடுத்துருக்கேன், நீ பார்க்கணும். இதுக்கு மேலே என் வழியில் கிராஸ் ஆனால் அடுத்து என்ன நடக்கும், யார் சாவான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அதை அனுப்புனேன். புரிஞ்சுதா? உனக்கு நிச்சயம் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதனால் வாலை சுருட்டிட்டு அமைதியாக இரு, புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து எழுதியிருக்கு. அவ்வளோதான் இருக்குது அந்த லெட்டரில். ஸோ இதை அப்படியே மின்னு படிச்சுட்டு அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. இங்கே அர்ஜுன் அந்த லெட்டரில் என்ன இருக்குது கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை வாங்கி படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்ல வரான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மின்னுக்கு ஏதோ விளங்கிடுச்சு. ஸோ அந்த மனுஷன் அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு பார்க்குறாங்க லேப்டாப்பில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் மின்னும் சரி அர்ஜுன் அங்கே இருந்த மற்ற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரில. அதில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் வியர்டாகி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இப்படியே வந்து சீனை கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டோன்ட் வரி, நான் சீக்கிரமாக அடுத்தடுத்த எபிசோட்ஸாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ ஓகேடா, தட்ட பை பை ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நமக்கு செகண்ட் சேனல் இருக்க ஆமி டெல்லர்ஸ் அதையுமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கடா. தட்ட பை பை ஆல். சரண்யா ஆமி.